ஹலோ ஒரு நிமிடம். இன்றைய தியானம். தாமிரபரணி ஆறு பொதிகை மலையில் உற்பத்தியாகி திருச்செந்தூர் அருகில் புன்னைக்காயல் என்ற சிற்றூரில் கடலோடு கலக்கிறது. நெல்லை அருகே ஒரு சிற்றோடை இந்த ஆற்றில் சங்கமமாகிறது. அதற்கு பிள்ளையை போட்டு பலாப்பழம் எடுத்த ஓடை என்று பெயர். ஏனென்றால் ஒரு நாள் தன் ஆண் குழந்தையை சுமந்தவாறு ஒரு தாய் இந்த ஓடை பக்கம் போய்கொண்டிருந்தாள். அப்போது ஒரு பெரிய பலாப்பழம் ஓடையில் அடித்து செல்வதை பார்த்தாள். உடனே அதை கைப்பற்ற வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு வந்தது. உடனே அவள் தன் பிள்ளையை கரையில் இறக்கி உட்கார வைத்துவிட்டு பலாப்பழத்தை எடுக்க தண்ணீரில் வேகமாக இறங்கினாள். ஆனால் வெள்ளம் வேகமாக அடித்து சென்றதால் அந்த பலாப்பழம் அவளது கைகளுக்கு எட்டவில்லை. அப்பலாக்கணியின் மீதுள்ள ஆசை அவளது மகனை கரையில் விட்டு சென்றதையே மறக்கச் செய்து விட்டது. நதி ஓட்டத்திலேயே நீந்தி வெகு தூரம் சென்ற பின்னரே அவளால் அந்த பலாப்பழத்தை பிடிக்க முடிந்தது. மிகுந்த மகிழ்ச்சியுடன் குழந்தையை விட்டுவிட்டு வந்த இடத்திற்கு பலாப்பழத்துடன் ஓடோடி வந்தாள். ஆனால் அங்கேயோ பிள்ளையை காணவில்லை. தவழும் அந்த குழந்தை தண்ணீர் அருகே சென்றதால் கரை புரண்டு வந்த வெள்ளம் பிள்ளையை இழுத்து கொண்டு போய்விட்டது. இப்போது பிள்ளையை இழந்த தாய் கதறினாள். பலாப்பழத்தின் மேல் ஆசை வைத்து என் கண்மணி பாலகனை இழந்தேனே, கேட்போர் நகைப்பாரே, என் கணவருக்கு என்ன பதில் சொல்வேன் என்று பலவாறு சொல்லி புலம்பினாள். ஆம் பிரியமானவர்களே, நம்மில் அநேகர் உலக வேலைகளுக்காக ஓடுகின்றோம். காலையில் எழுந்தவுடன் பல்வேறு வேலைகள், ஜெபிக்கவும் வேதத்தை தியானிக்கவும் மறந்து ஓடுகின்றோம். இத்தனை ஓட்டங்கள் எதற்காக? உலகத்தின் நன்மைகளை சுதந்திரிக்கத்தானே. அந்த பெண் ஒரு பலாப்பழத்திற்காக தனது செல்ல பாலகனை பறிகொடுத்தாள். ஆனால் பாருங்கள், இயேசு கிறிஸ்து நமக்கு அழியாத பொருளாகிய ஆத்துமாவை தந்திருக்கிறார். ஆகவே உலக நன்மைகளை தேடி ஓடி நாம் அதை நஷ்டப்படுத்த கூடாது. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான் என்று நாம் வாசிக்கிறோம். உலகத்தின் நன்மைக்காக ஓடி வேத தியானத்தை விடுத்து ஜெபிக்க மறப்பவர்கள் பிள்ளையை போட்டு பலாப்பழம் எடுத்த அந்த பெண்ணுக்கு ஒப்பானவர்கள். அவர்கள் தங்கள் மேன்மையான ஆத்துமாவை குறித்து சற்றும் கரிசனை உடையவர்களாக இராமல் உலகத்தின் பின்னே ஓட துணிவதால் இயேசு கிறிஸ்து தருகின்ற மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர்களால் பெற முடிவதில்லை. இதை கேட்கின்ற அருமையானவர்களே, ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் கர்த்தரை தேடுங்கள். இரவில் தாமதமாக படுக்கைக்கு செல்வதன் காரணம் காட்டி அதிகாலை தேவனை தேடுவதை நிறுத்திவிடாதிருங்கள். அப்போது ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை நிச்சயமாக பின்தொடரும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.